அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த வீக்கான லெவல் டிலேவாக போடுறேன், சாரி. சரி, ஃபர்ஸ்ட் நிஃப்டி இது பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் நம்ம என்ன ஏற்கனவே ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், 21,700க்கு கீழே க்ளோஸ் வைக்கலன்னா மார்க்கெட் அப்போதான் 23,412 டச் பண்ணி ஆகணும். அவருடைய வேல்யூவில் இந்த இயருக்கு அதை டச் பண்ணாமல் இறங்காதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? எத்தனை முறை 21,700க்கு அங்கே ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு போய் செக் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 3000 பாயிண்ட் டு 4000 பாயிண்ட் கிடைச்சிருக்கும். அங்கே வரும்போதெல்லாம் பை. இதை நம்ம எப்போ சொன்னோம்? ஜனவரி 1 சொல்லிட்டோம். ஜனவரி 1 23,412 டார்கெட் அப்படின்றது. மார்க்கெட் எவ்ரி டிப் ஏறுன்றது. இதுதான் மேக்ஸ் பொசிஷனல் வேல்யூ கால்குலேஷன்றது. எவ்ரி டிப் அதுக்கு ஏற்ற போல நியூஸ் ஏதோ ஒன்று வந்துக்கும், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. மேக்ஸ் கணக்கு தான். ஓகேங்களா? சரி, இந்த வீக்கான லெவல் பார்க்கலாம். நிஃப்டி 22,232 வந்தால் பை, 22,678 வந்தால் செல்லு. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் 768, டே கேண்டில் க்ளோஸ் பேஸ்டு. அவ்வளோ பெருசாக கொடுக்க முடியாதுன்றதுனால எட்ஜிங் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இங்கிருந்து போறவர் கரெக்டாக எக்ஸ்பைரி டேல தான் இந்த இது பிரேக் பண்ணுறாரு, வியாழக்கிழமை. ஏன்னா இதுக்கு மதிப்பு வியாழக்கிழமோட சரி, கரெக்டுங்களா? வெள்ளிக்கிழமை கிடையாது, வியாழக்கிழமோட தான் நம்ம ரூல். கரெக்டாக அதை பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் பறந்துருச்சு. அப்போது இங்கேருந்து உங்களுக்கு இங்கே போனால் 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஆனது, இந்த இடத்துல போனது இங்கே அதுக்கு சேர்த்து இங்கே ப்ராஃபிட் கொடுத்துருச்சு 200 பாயிண்ட். அப்போது நீங்கள் இங்கே எடுத்த எட்ஜிங்கு இங்கே போய் உங்களுக்கு டேலி பண்ணி முடிச்சிருக்கும். அப்போ நீங்கள் எதில் எட்ஜிங் எடுத்தீங்க, எப்படி இதை எங்கே கட் பண்ணீங்க ஃபியூச்சரு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் உட்படணும். அப்போ 15 மினிட்ஸை நீங்கள் எடுத்து கட் பண்ணி விட்டு இருந்தீங்கன்னா இங்கே போகிறது என்ன, ஃபுல்லி ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் அந்த எட்ஜிங் கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுருப்பீங்களா, அதில் ஃபுல்லாக ப்ராஃபிட்டில். அப்படி தான், அதனால தான் எது எடுத்தாலும் எட்ஜிங் இல்லாமல் வர்த்தகம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொன்னேன். அதே போல் நெக்ஸ்ட் வீக் லெவலோ அந்த இதெல்லாம் சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். எட்ஜிங் இனிமேல் மார்க்கெட்டு அந்த இது ப்ரைஸ் ரீச் ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம். ஓகேங்களா? இது நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பாருங்க, புதன்கிழமை எக்ஸ்பைரி இங்கேயோட முடிஞ்சிருச்சிங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் வந்துடும். ஓகேங்களா? கரெக்டாக நம்மளுடைய சப்போர்ட்டுக்கும் போகல, செல்லுக்கு எதுக்கும் வரல. சப்போர்ட் நியர் வந்தால் பை பண்ணணும், அது எல்லாருக்கும் தெரியும். நம்ம இவங்களுக்கெல்லாம் நான் இதில் கொடுக்குறதுல ப்ரைஸ் வந்தால் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் மீனிங். இங்கே வரவே இல்லை. அப்போ இந்த வீக்கு நமக்கு என்ட்ரி கிடைக்கல மீனிங். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி. இப்போது நீங்கள் இதில் பொசிஷன் லெவல் நான் கொடுத்தேன், மந்த்லி லெவல்ஸ், இது வீக்லி லெவல்ஸ். நான் என்ன சொல்லியிருக்கேன், இயர்லி லெவல் தான் ஃபவரானவர், இயர்லிக்கு அப்புறம் வர்றது தான் மந்த்லி லெவல், அடுத்தது ஃபவரானவர், அதுக்கப்புறம் தான் வீக்லி லெவல் ஃபவரானவர், அதுக்கப்புறம் தான் இன்ட்ராடே லெவல் ஃபவரானவங்க. அப்போது இந்த மந்த் என்ன நடந்ததுன்றதை போய் மந்த்லி வீடியோ லெவல்ஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்க. இதுக்கான விடைகள் எல்லாம் அங்கே இருக்கும். ஓகேங்களா? நான் இந்த வீக் லெவல் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது இன்னொரு கொஞ்சம் இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.